ராஜா மணியே வாயா, நாலஞ்சு நாள ரூட்டை மாத்தீங்கன்னா அவனை விட்டுட நினைச்சேன். இன்னைக்கு வசமா மாட்டீங்களேன். ராஜா குதிரை நின்றுச்சு. மத்தியானம் மில்ட்ரி ரோட்ல ஃபுல் மீல்ஸ் தான். ஏண்டா போக மாட்டேங்குது? என்னடா ஏண்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? யார் அவன்? சனியம் பிடிச்சவனுங்கப்பா. அரச நீயா எழுந்துற முடியாது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு 10 ரூபா கொடுத்தாதான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு கழுத்துல மிதி வாங்க போற. எழுந்திருக்க முடியுமா முடியாதா? நீ என்ன சொன்னாலும் எழுந்திருக்க முடியாது. உன் குதிரை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படியா? இரு. இடுப்புல மிதி இல்ல, அவன் மேல அப்படியே படு. ஏண்டா 10 ரூபா வேணுமா? பணத்தை கண்டா நிக்கிற குதிரை மிதிச்சிட்டு நிக்குது. நீ அங்கங்க படுத்து போன மாதிரி காசு சம்பாதிக்கலாம் நான் நினைக்கிறேன். உன்னை மிதிக்கிறதுக்காகவே அதே கலர்ல இது வேற குதிரைடா. ராஜாமணி புல்லு வேணும்னு கேட்டியே, ஐயா புடனையில வச்சிருக்கிறாரு, சாப்பிடுற? தம்பி, நீங்க எங்க? இங்க 2 வருஷம் அட்மிட் ஆயிருக்காரு. கல்யாணி, இது யார் தெரியுதா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா ஒரு பெரியம்மா, அவங்க மகன். ஆமா, உடம்பு எப்படி? அப்படியேதான் தம்பி இருக்கு. டாக்டர் யாரு? டாக்டர் பாலகிருஷ்ணன். பாத்தியா, எங்கேயோ வந்து அவங்களை தடுத்து நிறுத்திட்டேன். வரேன் தம்பி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அடடே, நீ அந்த மாச்சூரி கிட்ட இருக்க டாக்ஸி டிரைவர்ல? ஆமா டாக்டர், உங்களை தான் பார்க்கலாம். என்ன விஷயம்? அந்த சொக்கலிங்கன்னு ஒருத்தர் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. ஆமா, அவர் உனக்கு தெரியுமா? என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? அவருக்கு டிபி. டிபி? ஆமா. ஏன் டாக்டர், அவரை டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நல்லா இருக்குல்ல? நான் கூட அவர் அட்மிட் பண்ணணும்னு சொன்னேன். அந்த பொண்ணு பயப்படுது. அந்த பெரியவர் ஏதாவது ஷாக் நியூஸ் கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப பயப்படுவாராம். இதை யாருகிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. நல்ல வேளை நீ வந்த. நீயாவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பெரியவரை அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ணு. நான் வரேன். என்னங்க நில்லுங்க. என்னங்க இது? நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தா நீங்க பாட்டுங்க. இத பாருங்க, கௌரவமா மன்னிப்பு கேட்டுட்டு இப்படி திருப்பி திருப்பி என் பின்னால வருது நல்லது இல்லைங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இப்ப வந்தது உங்க வீட்டுக்கார பத்தி பேசுறேன். என் வீட்டுக்கார பத்தியா? உங்க வீட்டுக்கார டிபியாமே. யார் சொன்னது? டாக்டர் சொன்னாரு. அவரை டிபி சானிட்டரியில் அட்மிட் பண்றதா நல்லது. 2 வருஷமா எல்லா டாக்டர்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் டாக்டர்களை விட கடவுளை தான் அதிகமா நம்புறேன். கடவுளை நம்ப வேண்டாம்னு சொல்ல, இருந்தாலும் டாக்டருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க இல்லையா? வாஸ்தவம் தாங்க. ஆனா அவரால் ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாது. நாளுக்கு நாள் குணமாயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிற அவருக்கு இத பத்தி ஏதாவது தெரிஞ்சாக்க என்ன ஆயிடுமோன்னு பயந்துதாங்க நான் எதுவுமே சொல்ல. சேரணும். ஆமா, வக்கீலுக்கு ஏதோ லெட்டர் எழுதுங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா செத்து போயிட மாட்டேன். ஆமா, இப்படியே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏங்க, இவர் சாகத்துக்கு தான் 1 வாரமா 10 நாளோ டைம் கொடுத்துட்டாங்க. சொல்லுங்களேன், என்னமோ குத்துக்காலமா நிக்கிறீங்களே. சாவரதா? எனக்கு வேண்டாம் அவன் நாள் குறிச்சது. உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணாரு டாக்டர் கே பாலகிருஷ்ணன் எம்டி. அவர் தான் உங்க நாளை இஷ்யூ. ஏன்பா எல்லாரையும் பொல்லாதையும் சொல்றேன்? என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க குணமாயிட்டீங்க. குணம் ஆயிட்டாரா? ஏன் போய் சொல்றேன்? டிபி முத்தி போச்சுன்னு சொல்லல? பிரஷர் அதிகமா போச்சுன்னு சொல்லல? மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் 1 வாரம் தான் தாக்கு பிடிக்கும் டாக்டர் சொல்லல? ஏன் பேசாம இருக்கேன்? சொல்லு. ஏம்மா, அவன் சொல்றது உண்மையா? ஆமாங்க, உங்களுக்கு டிபி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. இது ஏன் முன்னுமே சொல்லல? உங்களால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. இத பாருங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் நம்புற தெய்வம் என்ன கைவிடாதுங்க. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா என் பிள்ளை எம்மா, உங்க அப்பாவால ஒரு சிறு அதிர்ச்சி கூட தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். ஓஹோ, அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி ஒரு அதிர்ச்சியை தூக்கி போட்டோம்னா அப்ப சீக்கிரமாவே செத்துருவான், சொத்து சுகத்தை எல்லாம் கையோட எடுத்துட்டு போலான்னு உன் குடும்பத்தோட வந்திருக்கியாப்பா? புரிஞ்சுக்கிட்டா சரி.
வெளியே போடா. அப்பா சீ, கூப்பிடாத அப்படி உன் வாயால. என்னங்க? இதுல நீ தலையிடாத. ஆமா. போகலையே. சொத்து பத்தெல்லாம் வாங்குற வேத்துல வாங்கிக்கிறேன். பாடி போலாம். ஐயா, என்னையா அதெல்லாம்? அம்மா, அதோ போறானே அவன் நான் பெத்த பிள்ளைமா. அப்ப இன்னும் எத்தனை நாள்ல சாவான்னு டாக்டர் கிட்ட போய் கெடு கேட்டுட்டு வந்து நிக்கிறாமா. என்னங்க, இது ஒரு சின்ன விஷயம், இத போய் எங்க பெருசுபடுத்திக்கிட்டு. கல்யாணி, உனக்கு அவனை பத்தியே தெரியாதுமா. அவன் நான் பெத்த பிள்ளைமா. அம்மா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. ஆண்டவன் எனக்கு எத்தனை நாள் வச்சிருக்கான்னு எனக்குதாம்மா நல்லா தெரியும். அம்மா, நான் என்னை பத்தி கூட கவலைப்படலம்மா. என் கவலை எல்லாம் அவளை பத்தி தாம்மா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ எங்க போய் நிப்பான்னு நினைக்கும் போது ஒரே கவலையா இருக்குமா. அம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கணுமா? சொல்லுங்க ஐயா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளுக்கு நீங்க தாம்மா நல்லா இருக்கணும். பாட்டி பாட்டி, என்னடா மாமா கொண்டு வந்திருக்க செடி எல்லாம் என்ன கதி ஆச்சுன்னு மேல வந்து பாருங்க. என்னடா ஆச்சு? என்னடா? அங்க பாருங்க. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா? அவர் நெஞ்சு வலியை துடிச்சிட்டு இருக்காரு, எனக்கு பயமா இருக்குமா. சீக்கிரம் வாங்கம்மா. சரி சரி வா. என்னம்மா? பெரியவர் நெஞ்சு வலியும் துடிச்சுக்கிட்டு இருக்காரா? வா. என்னங்க என்னங்க? ஐயா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னையா பண்ணுது? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ, டாக்டர் கூட்டிட்டு வரேன். பெரியவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வா. சரிம்மா. டாக்டர் பெரியவர் போயிட்டாருடா. இந்தடா. என்ன? இரு, கொஞ்சம் இருடா. என்னம்மா? இதுல அவர் மகன் அட்ரஸும் அவங்க குடும்ப வக்கீல் அட்ரஸும் இருக்கு. 2 பேருக்கும் தந்தி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாரம் வாங்கிட்டு வந்து. சார், அம்மா, இங்க சொக்கலிங்கன்னு கிராமத்துல வந்திருக்காரு. இங்க மாடியில தான் இருக்கிறதா சொன்னாங்க. எந்த போர்ஷன்? இந்த போர்ஷன் தாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் அவர் குடும்ப வக்கீல். ஏமா? அவரு கொஞ்சம் முன்னால தாங்க காலம் ஆயிட்டாரு. அப்படியா? வக்கீலையா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாரையா? அழாதம்மா. அம்மா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இல்லைங்க, இங்கதான் பக்கத்து தெருவுல இருக்கேன். எப்படியாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நெஞ்சு வலியோட துடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு குழந்தை ஓடி வந்து சொல்லிச்சு. சரி. டாக்டரை கூட்டிட்டு வாடான்னு என் மகனை அனுப்பிச்சேன். டாக்டர் வந்து பாக்குறதுக்குள்ள போயிட்டாரு. தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க. ஐயோ, நான் போன வாரமே வந்திருக்க வேண்டியம்மா. சொத்து விஷயமா பேசணும், உடனே வாங்கன்னு போன வாரம் லெட்டர் போட்டிருந்தாரு. கோர்ட்டு வேலைனால வர முடியாம போயிடுச்சு. லெட்டர் வந்திருக்கிறதா அவர் பையன் கிட்ட சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவன் இங்க வந்து ஏதோ தகராறு பண்ணிட்டு போனதா கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு ஏதுன்னு பாக்கலான்னு வந்தா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கேன். ஆமா, டெலிகிராஃப் ஆபீஸ் எங்க இருக்கு? பையனுக்கு தந்து கொடுத்து வரவழைச்சிருவோம். வேண்டாம், குழந்தைகிட்ட அட்ரஸ் வாங்கி உங்களுக்கும் அவர் மகனுக்கும் தந்தி கொடுக்க சொல்லி என் மகனை அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? தந்தி கொடுத்தியா? குடிச்சாமா? அதுல ஒரு வக்கீல் அட்ரஸ் கொடுத்திருந்தேன்ல, இவங்கதான் அவங்க. நல்ல சமயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நல்ல வேளை நான் எப்படியே வந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல தம்பி போய் சேர்ந்தா கூட காலையில தான் வந்து சேர முடியும். அதுக்கப்புறம் இந்த காரியங்களை பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அம்மா, ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? என்னங்க? எனக்கு இந்த ஊர்ல யாருமே பழக்கம் இல்ல. நீங்களும் உங்க பையனும் கூட மாட ஒத்தாசையா இருந்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னையா அது? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இந்த நேரத்துல கூட உதவி செய்யலன்னா எப்படி? தம்பி, ஐயா கூட மாட இருந்து உதவி செய்ப்பா. அதுக்கு என்னம்மா? அடியே, இங்க பாத்தியா? என்னங்க? கிழவன் போய் சேர்ந்துட்டாருன்னு தந்தி வந்திருக்கு. சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்க. இல்லன்னா வக்கீல வச்சு சொத்தம் மடக்கிறதுக்கு திட்டம் போட்டுடுவா. சொத்து நம்ம கைக்கு வரணும்னா
உடனடியா போக கூடாது. ரொம்ப அழகா இருக்க. கொல்லி வைக்க புள்ள வரலன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. வைத்தியக்காரி, கொல்லி வைக்க புள்ள வர்றதுக்குள்ள பணத்தை தூக்கிட்டாங்கன்னு ஊருக்கு தெரிஞ்சாதான் நாம வாழாட முடியும். இந்த பாரு, இன்னைக்கு ஆள் அனுப்புறேன். பணத்தை தூக்கிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சதும் உடனே நாம புறப்படலாம். பையன் இன்னும் வரலையே, என்ன செய்யலாங்க? இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லம்மா. ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். வீதி இல்லையே. ஏரிக்கரை தோட்ட
ஒப்பாக மாறவில்லையே